நல்லா அழகாக பெய்துட்ருக்க இந்த ஸ்னோவில் என் பொண்ணு, அம்மா எனக்கு சுட சுட ஆனியன் பஜ்ஜி வேணும், என் ஹஸ்பண்ட் எனக்கு முட்டை போண்டா சாப்பிட்ணும். இவங்க 2 பேரும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணோம்ல. நம்ம என்ன பண்ணோன்னு பார்க்கலாமா? நல்ல ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அதில் ஒரு 5-6 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 பிஞ்சு பேக்கிங் சோடா, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் 1 கப்பு கடலை மாவு, 1/2 கப்பு அரிசி மாவு போட்டு அந்த மசாலா நல்லா கோட்டாக வரைக்கும் மாவில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி எடுத்து அதில் ஊற்றி நல்ல ஒரு திக்கு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. முட்டையை 2ஆக கட் பண்ணி நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவில் போட்டு நல்லா கோட் பண்ணி எண்ணெயில் போட்டு நல்லா பொன்னிறமாக பொரிச்சிடுங்க. எண்ணெயை கொஞ்சம் ஸ்லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஐயா வச்சுட்டிங்கன்னா மேலே இருக்க மாவு வெந்துடும், உள்ளே இருக்க மாவு வேவாது. ஸோ ஸ்லோ ஃப்ளேமில் எடுத்து வறுத்து எடுத்துட்டிங்கன்னா ஒரு சூப்பரான எக் ஆனியன் போண்டா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.